அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களை இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனிமையான உயர்வான மாதமாக இந்த மாதம் நகரப்போகின்றது. என்றாலும் மாத தொடக்கத்தில் ராசிக்கு ராகுவும் குருவும் சற்றே சரியில்லாத அமைப்புடன் சுழல்கின்றார்கள். சாதிக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் லாபராசியான 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனை வைத்து 1.5 வாரங்கள் வரை 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயை வைத்தும் சாதித்துக் கொள்ள இருக்கின்றீர்கள். ஆக நீங்கள் எதிர்பார்ப்பது, திட்டமிட்டிருப்பது அனைத்துமே அதிர்ஷ்ட உயர்வு ஏற்படுத்தும். மாதம் தொடங்கி முதல் வார 4வது தினத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து ஜென்ம சனியாக அமரப்போகின்றார். இந்த நிலைமையால் கலக்கமாக இருப்பீர்கள், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவிட்டம் நட்சத்திர இளைஞர்கள் 2வது வாரம் முழுவதும் வாகன விஷயங்களில் கவனக்குறைவுகளை தவிர்க்க வேண்டும் என்று கேது பகவான் சொல்கின்றார். அனைவருக்கும் மாதம் முடிவதற்குள் புதிய இனிமை வளர்ச்சிகளும் எதிர்காலத்திற்கென ஏற்பட்டு உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். குடும்பத்திற்குள் நீடித்து வரும் சிக்கல், வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு, பிரச்சனைகளுக்கு நிம்மதியான திருப்பங்களை, மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. உத்தியோக நிலைமை, தொழில் வியாபாரம், முதலீடு, நிர்வாக விஷயங்கள் ஏற்றத்தை தரும். பதவி உயர்வும் காத்திருக்கின்றது. திருமணமான சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் 2வது வாரம் 5வது நாள் இனிமையான முடிவுக்கு வரும். மாதம் முழுவதும் புதிய விஐபி மூலம் சிபாரிசு, ஒத்துழைப்பு, பண உதவிகள் உண்டாகும். செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும்.
மேலும் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் தனலாபதிபதியான குரு இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆவதால் தேவைக்கு ஏற்ற விதத்தில் பணமும் வந்து சேரும். எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மேலும் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகின்றது. சுமார் 2.5 ஆண்டு காலம் உங்கள் ராசியில் வீற்றிருப்பார். இந்த சனியின் ஆதிக்கத்தால் நன்மை தீமை கலந்தே வரும். உங்களுக்கு முதல் சுற்றோ 3வது சுற்றோ ஒருமையானால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். 2வது சுற்றான பொங்கு சனி காலமாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாக நடைபெறும். சிரமங்கள் விலக நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தி ஆவதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்திலேயே செய்து முடிப்பீர்கள். சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை குறையும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். தூரத்து உறவினர்கள் மற்றும் மாற்றினத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரம் தொழிலில் இருந்த தேக்க நிலை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். மேலும் மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பும் உண்டு. பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும். பகைமை நிலை மாறும். மேலும் மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். திருமண தடை அகலும். தைரியமாக சில முடிவெடுத்து மற்றவர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தொழிலில் நீங்கள் எடுத்த புது முயற்சி வெற்றி தரும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்தும் உத்தியோகம் குறித்தும் யோசிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மிகவும் கவனமுடன் பணிபுரிவது நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு கலை, விளையாட்டுத்துறை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் சார்ந்த சிக்கல்கள், கடன்கள், வழக்குகள் விலகி வெளியூரில் புதிய நிலபுலன் சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்துள்ள பதவி உயர்வு அனைத்தும் இந்த மார்கழி மாதம் 3வது வாரம் முடிவதற்குள் பூர்த்தியாகும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சதயம், ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, பூசம், மகம், சித்திரை, சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 19, 21, 22, 23, 25, 28, 29, 31 மற்றும் ஜனவரி 1, 2, 4, 6, 9, 11, 13, 14. இந்த மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை தோறும் யமகண்ட வேளையில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு குங்குமம் தந்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.